ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் LinkedIn ஆப்டிமைசேஷன் வந்து பீப்பிள் வந்து என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, LinkedIn ஆப்டிமைசேஷன் ஜாப் சர்ச் பண்ணும்போது மட்டும் தான் வந்து தேவை அப்படிங்கிற மாரி நினைச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே மித்து. LinkedInங்க வந்து LinkedIn வந்து நாக்ரி மாதிரி ஒரு ஜாப் சர்ச்சிங் பிளாட்ஃபார்ம் கிடையாது. அது வந்து LinkedIn வந்து ப்ரொஃபஷனல் நெட்வொர்க் லைக் கனெக்ஷன் நெட்வொர்க்கிங்க்கு வந்து ஒரு நல்ல பிளேஸ். ப்ரொஃபஷனல்ஸ் மில்லியன்ஸ் ஆஃப் கனெக்ஷன்ஸ் வந்து உள்ள கிடைக்கும். பீப்பிள்ஸ் அந்த மாரி இருக்காங்க. ஸோ நாட் ஒன்லி லைக் லோக்கல் பீப்பிள் லைக் நம்ம அப்ராட் பீப்பிள் வேர்ல்டு வைடா வந்து யார் கூட வேணாலும் LinkedInல வந்து சர்ச் பண்ணி நம்ம கனெக்ட் ஆக முடியும். நெட்வொர்க்கிங்க்கு ஒரு குட் பிளேஸ் அண்ட் ஆல்சோ நம்ம ஆர்டிகல்ஸ், வீடியோஸ் இந்த மாதிரி வந்துட்டு நெறைய நியூஸஸ் கூட இப்போ ஒரு கம்பெனிய ஃபாலோ பண்றோம். அவங்களோட அஃபிஷியல் பேஜ் இருக்கு அப்டின்னா, அத ஃபாலோ பண்ணோம் அப்டின்னா வந்து அவங்க அப்கமிங் இயர்ஸ்ல என்னென்ன பண்றாங்க, அவங்களுடைய நியூஸ் லெட்டர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு அப்டேஷன் கூட நம்ம LinkedIn மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நெறைய இருக்கு. லைக் அண்ட் ஆல்சோ பெர்சனல் பிராண்டிங் இருக்கு. இது வந்து பெர்சனல் பிராண்டிங்கும் வந்து அகைன் பீப்பிள் என்ன நினைப்பாங்கன்னா, என்னைய எதுக்கு நான் பிராண்ட் பண்ணிக்கணும்? நான் பண்ண அந்த மாரி வந்து பிராண்டிங்க்கு வந்து அவங்க ரொம்பவும் ஹெசிடேட் ஆவாங்க. என்னன்னா வந்துட்டு என்னோட இப்ப நான் ஏதோ ஒரு போஸ்ட் பண்ணேன் அப்டின்னா, என்னோட கரண்ட் கம்பெனில இருக்க லீட் பார்த்தா என்ன ஆகும்? என்னோட கொலீக்ஸ் பார்த்தா என்ன ஆகும்? அந்த மாதிரி திங்க் பண்றாங்க. ஆக்சுவலி அந்த மாரி எதுவுமே கிடையாது. LinkedIn இஸ் லைக் சோசியல் பிளாட்ஃபார்ம். இட்ஸ் லைக் Instagram, YouTube அந்த மாரிலாம் இருக்குல்ல. Instagramல நம்ம ரீல்ஸ் பண்ணி போடுறோம். இல்ல Instagramல ஃபாலோ பண்றோம். Instagramல கமெண்ட்ஸ் குடுக்குறோம். ஆனா வந்து LinkedInல பண்றதுக்கு மட்டும் ஏன் அந்த பயம்? லைக் இது வந்து கம்ப்ளீட்லி வந்து செப்பரேட். நம்ம ஆஃபீஸ் ஒர்க்குக்கும், LinkedInக்கும் செப்பரேட் இது. நீங்க LinkedInல போயிட்டு நம்ம புடிச்ச கன்டென்ட்ட வந்து ஷேர் பண்ணலாம். அது நாட் ஒன்லி ப்ரொஃபஷனல் கன்டென்ட் மட்டும் இல்ல. நம்மளுடைய தாட்ஸ் கூட ஷேர் பண்ண முடியும். மேபி இப்போ Facebookல, Instagramல ஆக்டிவா இருக்கிறவங்க ஏன் LinkedInல இருக்கலன்னாக்க, அதுல வந்து ம். கொஞ்சம் ஒரு 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 ப்ரொஃபஷனலா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு செட் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஜாபுக்கு இது பண்ணணும். இப்போ Facebookலயோ, Instagramலயோ நம்மளோட இது வந்து பெருசா எப்படி இருக்கோ, YouTubeல கூட நம்ம வந்து ஒரு சேனல் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ம். பெருசா ஓகே. கம்பெனிஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. இதுல வந்து நம்ம ப்ரொஃபஷனலா இருக்கணும். அதனால இப்ப நான் எப்படி ஜாலியா ஒரு பனியன் இது போட்டு என்ன 2 இது ஓகே. இருக்கிறது வந்து எப்படி அப்படிங்கிறது இருக்கு. இதுல வந்து ஃபார்மலா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்குல்ல. ஆமா, ஆமா. ம். சோ அதனால பீப்புளோட இது ஆ அது கரெக்ட்டு தான். பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, லைக் இன்ஸ்டாகிராம்ல தாராளமா போய் பயப்படாம ஒரு போஸ்ட் எனிதிங் ஷேர் பண்றோம், போஸ்ட் பண்றோம். இங்கேயும் வந்து ரீபோஸ்ட்லாம் பண்ண முடியும். ஒருத்தவங்க இன்னொரு ஒரு கன்டென்ட் படிக்கிறோம். அந்த கன்டென்ட் ரியலி வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்டின்னா, நம்ம ரீபோஸ்ட் பண்ணலாம். ரீபோஸ்ட் பண்ணா என்னோட கனெக்ஷன்ஸ் வந்து அத பார்ப்பாங்க. ஆக்சுவலி இந்த கன்டென்ட் கிரியேஷன், இந்த செல்ஃப் பிராண்டிங் இதெல்லாம் வந்து எதுக்காக பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்டின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம ஜாப் சர்ச் பண்றோம். ஆக்சுவலி LinkedIn வந்து அல்காரிதம் இருக்கு. நம்ம என்னதான் வந்துட்டு ஜாப் எனக்கு இப்போ வேணும். அப்ப போயிட்டு நான் ஜாப் சர்ச் பண்ணேன். என்கிட்ட ஒரு 100 கனெக்ஷன் தான் பீப்பிளே இருக்காங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. என்னோட கனெக்ஷன்ல 100 பேர் தான் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 100 பேத்துக்கிட்ட போயிட்டு நான் ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அல்காரிதம் எப்படி இருக்கும்னா, ஃபர்ஸ்ட் அந்த 100 பேத்துக்கு மட்டும் தான் என்னோட கனெக்ஷன்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் போகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் லைக் அதனோட ஏரியா ரொம்ப ரொம்ப ஸ்மால். இப்போ நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல கனெக்ஷன்ஸ் வந்து எனக்கு ஒரு 1000 கனெக்ஷன்ஸ் இருந்தாங்க. அந்த டைம்ல கன்டென்ட்லாம் எதுவும் கிரியேட் பண்ண மாட்டேன். பட் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஆல்ரெடி போஸ்ட் பண்றவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன். பட் அதுக்கு அந்த 1000 கனெக்ஷன்ஸ்க்கு அப்புறம் சில LinkedIn அவேர்னஸ் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் சின்ன சின்ன கன்டென்ட் எனக்கு என்ன தெரியுமோ அத தெரிஞ்சத சின்ன சின்னதா ரைட் பண்றது, இல்லன்னா இமேஜஸ் போடுறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நான் அப்டேட் பண்ண ஆரம்பிச்சேன். இல்ல நம்ம சர்டிஃபிகேஷன் பண்றோம். அதான் அச்சீவ்மென்ட், ஸ்டோரீஸ் இந்த மாரி எது வேணாலும் ஷேர் பண்ணலாம். அப்படி ஷேர் பண்றதுனால நம்ம கன்டென்ட் புடிச்சிருக்கு அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபாலோவர்ஸ் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது மூலியமா வந்து சின்ன சின்ன கான்வர்சேஷன்ஸ்லாம் பில்ட் ஆகும். ஆக்சுவலி இது அ ஜாப் வேணுங்கிறத போயிட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ்ட்ட போயிட்டு எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெச்ஆர்ட்ட போய் கேட்டோம் அப்படின்னா, அவங்க ஓகே நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாரி தான் சொல்லுவாங்க. பட் ரியலி அவங்க எஃபோர்ட் போடுறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது ஆக்சுவலி. ஸோ இந்த LinkedInல வந்து நெட்வொர்க்கிங் பில்ட் பண்றதும் எப்படின்னா, லைக் மைண்டட் பீப்பிள். நான் வந்து டேட்டா இன்ஜினியரிங்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ டேட்டா இன்ஜினியரிங் போஸ்ட் அண்ட் கரியர் கோச்சிங் ரிலேட்டட் போஸ்ட் நான் போஸ்ட் பண்ணுவேன். அப்படி போஸ்ட் பண்ணும்போது நெறைய பேர் வந்து எனக்கு பெர்சனலா டிஎம் பண்ணுவாங்க.
லைக் டேட்டா இன்ஜினியரிங்ல டெக்னிக்கல் டவுட்ஸ் கேட்பாங்க. ஒண்ணு போஸ்ட் பண்றதுல டவுட்ஸ் கேட்பாங்க. இல்லன்னா வந்து இப்போ நம்ம சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இல்ல ஏதாவது அச்சீவ் பண்ணியிருக்கோம்னா, அத நீங்க எப்படி பண்ணீங்க? அதுக்கு எனக்கு கைட் பண்ண முடியுமா? அந்த மாதிரி நெறைய பேர் கைடன்ஸும் கிடைக்கும். அண்ட் ஆல்சோ நம்ம பண்றத பார்த்து இன்ஸ்பயரும் ஆவாங்க. நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்பயர் ஆயிட்டு நம்மள்ட்ட கேட்பாங்க. நம்ம கைட் பண்ணலாம். ஆக்சுவலி நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது என்னன்னா, லைக் டீச்சிங் இஸ் த பெஸ்ட் வே ஃபார் லேர்னிங். நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, டீச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் பிலீவ் பண்றேன். நம்ம நெறைய பேத்துக்கு சொல்லித்தர ஆட்டோமேட்டிக்கா நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிக்கிட்டே வரும். நம்மளோட ஸ்கில்லும் வந்து அப்ஸ்கில் ஆகிட்டே வரும். அது நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன். கரெக்டா சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒருத்தங்களுக்கு ஸ்கில்ல வந்து நம்ம இம்பார்ட் பண்ணும்போது தான் நமக்கு அதோட இன்டெப்தா இதாகும், அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் கண்டிப்பா. ஸோ இன் வாட் அதர் வேஸ் கரெக்ட். நீங்க சொன்னீங்கல்ல, எனக்கு லிங்க்டின்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் இதுவா இருந்தேன், அப்புறம் அதோட நுவான்சஸ் என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேங்கிறது. ஸோ கரெக்ட். அதுல வந்து என்னென்ன நீங்க வந்து பேசிக், இது வந்து இதெல்லாம் பேசிக்ஸுங்க, இதெல்லாம் நீங்க பண்ணணும். அதாவது இப்போ எதுக்கு நீங்க என்னதான் சொன்னாலும் லிங்க்டின்ங்கிறது வந்து எனக்கு ப்ரொஃபஷனலா நான் ஜாபுக்குங்கிறது ஒரு ஹிடன் மைண்ட் செட்ல இருக்குது. கரெக்டா எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி பீப்புள்கிட்ட நீங்க லிங்க்டின் ஆப்டிமைசேஷன் பண்ணுங்கன்னா, இல்லைங்க நான் இப்போ வந்து ஜாப் சர்ச் இல்லை அப்புறம் இதுல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ற லெவல்ல தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸோ ஆமா. லிங்க்டின்ல வந்து அது ஒரு பிளாட்ஃபார்ம், சோஷியல் நெட்வொர்க்கிங் பிளாட்ஃபார்ம், ப்ரொஃபஷனலா இது பண்ணிருக்கிறது. கரெக்டா? ஸோ ஆமா. கரெக்ட். இதுல வந்து பேசிக் தம்ப்நெயில்ஸ், இதுல இந்த ஆப்டிமைசேஷனு, அதுக்கப்புறம் இதுல வந்து நம்ம என்னன்னா நீங்க 5, 6 விஷயம், இல்ல நீங்க டாப் 10 ஏதோ ஒண்ணு உங்களோட லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு இதெல்லாம் நான் வந்து சோ தட் பீப்புள் வில் பி வேல்யூபிள். இப்போ நீங்க வந்து இதை வந்து ஒரு இதுவாவே பண்றீங்க, கரெக்டா? கோச்சிங்காவே யூ ஆர் டேக்கிங் திஸ், பீப்புள் ஆர் கெட்டிங் கரெக்ட். ரியல் பெனிஃபிட் அவுட் ஆஃப் இட். இப்போ அவங்க யூஎஸ் யா. போய் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் அவங்க ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணி ப்ராப்பரா செட் ஆகிருந்ததுனால இந்த கனெக்ஷன்ஸ் வச்சு அங்க போய் இன்டர்வியூ கால் வந்ததுன்னு சொல்லி சரஸ்வதி ஓப்பன் மீட்டிங்ல, வீக்லி மீட்ஸ்ல உங்களை குறிப்பிட்டு சொல்லியிருந்தாங்க. தினேஷ்க்கு நான் பண்ணது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. சரஸ்வதிங்க ஸ்டூடண்ட். கரெக்ட். ஸோ அப்போ நாங்க அவங்க கிட்ட லிங்க்டின்ல என்ன அவங்க ஆல்மோஸ்ட் சொல்லியிருந்தாங்க, பட் என்னென்ன பண்ணணும், இப்போ அவங்க வந்து சொன்னது கீவேர்ட்ஸ் போடணும், இப்போ அதுல ஏடபிள்யூஎஸ்னா இது இது போடணும்னு சொல்லி அதுல சொல்லியிருந்தாங்க. நீங்க சொல்றது, ஓகே. இப்ப நான் வந்து ஒரு நான் டெக்னிக்கலா இருக்கேன், இல்ல டெக்னிக்கலா இருக்கேன், இல்ல நான் வந்து ஒரு லாயரா இருக்கேன், ஒரு ப்ரொஃபஷனலா இருக்கேன் அப்படின்னா இந்தந்த பேசிக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிறது எது நீங்க சொல்லுங்க? ஓகே. என்னோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பேசிக்கா பார்த்தீங்கன்னா, இங்க நம்ம நேமு, தென் ஹெட்லைன்ஸ், இது எல்லாமே டைட்டில்ஸ் போடுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ், நம்மளுடைய சர்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே போடலாம். டேட்டா இன்ஜினியர்னா டேட்டா இன்ஜினியர் ரோல், அண்ட் தென் நம்மளுடைய டூல்ஸ் வந்து இது வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா போடணும். இது வந்து ரொம்ப மோர் தென் ஒரு பேராகிராஃப் மாதிரி ஃபுல்லா போட்டு வைக்கக்கூடாது. ஒரு 2, 3 லைன்ஸ் தான் இருக்கணும். ஸோ இதுல நம்ம அச்சீவ்மெண்ட்ஸ் போடலாம். அண்ட் தென் மேல வந்துட்டு இந்த பேனர்லயே வந்துட்டு நம்மளுடைய நேமு, நம்மளை காண்டாக்ட் பண்ண சில கோட்ஸ், இந்த மாதிரி வந்து நம்ம போடலாம். ஸோ இதுல மெயினான விஷயம் பார்த்தீங்கன்னா, லைக் அகைன் அந்த அல்காரிதம் வந்து ஒர்க் ஆகும். அந்த அல்காரிதம் வந்து என்ன பண்ணும்னா, லைக் ஆக்சுவலா நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நெறைய கன்டென்ட் வந்து நம்ம ஆக்டிவா இருக்கணும். இப்போ நான் பார்த்தேன் அப்படின்னா, ரீசென்ட்டா வந்து லைக் டேட்டா இன்ஜினியரிங் சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணத வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் ஏர்ஃப்ளோவோட லேட்டஸ்ட் வெர்ஷன், இந்த மாதிரி வந்து போஸ்டர்ஸ் நெறைய பண்ணிட்டே இருக்கணும். நாட் ஒன்லி போஸ்ட், லைக் இமேஜ் ஃபார்மேட்ல போடலாம். அண்ட் தென் ஆர்டிகல்ஸ்ல போடலாம். ஆர்டிகல்ஸ்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல ஆர்டிகலா டிசைன் பண்ணலாம். இந்த ஆர்டிகல்லாம் வந்து டிசைன் பண்ணோம் அப்படின்னா வந்து, இந்த நேம்ல வந்து யாருமே வந்து கூகுள்லயே போடாம இருக்காங்க அப்படின்னா, நம்ம நேம் போட்டு சர்ச் பண்ணும்போது ப்ரொஃபைல் வந்து டாப்ல வரும். ஃபர்ஸ்ட் நேம் போட்டு ஏர்ஃப்ளோ அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட்ல வருது. இது நான் ஆஹ் எதுவும் பண்ணல. நான் எஸ்இஓவோ இல்ல எதுவுமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எதுவுமே அந்த இதெல்லாம் பண்ணல. எதுவுமே பண்ணல. ஆஹ் ஜஸ்ட் உம் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஸோ இது நம்ம எந்த அளவுக்கு இது பண்றோமோ, அந்த அளவுக்கு கன்டென்ட் இதா வரும். இதுல வந்து கண்டென்ட் நம்ம ரைட் பண்றது ஒரு இவ்வளவு வேர்ட்ஸா இருக்கணும், ஆர்டிகல்ஸ் வந்து இவ்வளவு வேர்ட்ஸா இருக்கணும், இவ்வளவு இதா இருக்கணும்னு இருந்தா, இப்ப நீங்க வந்து நிறைய பேர் வந்து ஏஐ டூல்ஸை யூஸ் பண்ணி போடுறாங்க இல்லையா? ஆமா. இதுல அந்த ஆர்டிகல்ஸ் மாதிரியும் போடலாமா? ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்ல. நம்ம நார்மல் போஸ்ட் பண்றதுக்கு பதிலா ஆர்டிகல்ஸா போஸ்ட் பண்ணோம்னா, கூகுள்ல வந்து அது லிங்கா வரும். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. இத்தனை வேர்ட்ஸ் இருக்கணும், இந்த ஃபார்மேட்ல இருக்கணும், இல்ல கிராமர் மிஸ்டேக் பண்ணா ரிஜெக்ட் ஆயிடும். அந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே இல்ல. நம்மளுடைய தாட்ஸ அ ஷேர் பண்ணலாம்.
டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல எழுதி நம்ம ஷேர் பண்ண முடியும். இது உங்க ஜஸ்ட் வால், நீங்க உங்களோட ஸ்பேஸ், நீங்க என்ன வேணா எழுதிக்கலாம், கரெக்டா? எஸ். என்னாலும் ரைட் பண்ணலாம். உங்களோட இது தாட், எக்ஸாம்பிள் இது உங்களுடைய ஒண்ணு ஓப்பன் பண்ணியிருக்கேன். லைக் இந்த டீப்சீக்கோட ஸ்மால் பாண்டுக்கும் ஸ்பார்க்குக்கும் டிஃபரன்ஸ் பண்ணி ரைட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா, ம், சும்மா நானே டேபிள் போட்டு, கன்டென்ட் போட்டு ம். ரைட் பண்ணது. ஸோ என்னாலும் ரைட் பண்ணிக்கலாம், டயகிராம் இன்சர்ட் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து அதுலயே ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா? நமக்கு வந்து இல்ல நீங்க வந்து இத செப்பரேட்டா இல்ல, கிரியேட் இல்ல. பண்ணி போஸ்ட் LinkedInல பண்ணுவீங்களா? ஃப்ரீ அக்கவுண்ட் எல்லாத்துக்குமே வந்து இது ஆக்சஸ் இருக்கு. ஓகே. ஆர்டிக்கிள் வந்து எல்லாருமே இங்க ரைட் ஆர்டிக்கிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரைட் ஆர்டிக்கிள் ம். குடுத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே. நீங்க ரைட் பண்ணிட்டு அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். நீங்க வந்து இமேஜஸ் வேணா அப்லோட் எஸ். பண்ணிக்கலாம். டிராக் அண்ட் அப்லோட் டிராப்ல பண்ணிக்கலாம். இது பண்ணிக்கலாம். ஆ. ஃபார்மேட்டிங் டூலும் வந்துட்டு பை டிஃபால்ட்டா இங்க குடுத்துருக்காங்க. ம். ஃபார்மேட்டிங் டூல் எல்லாமே குடுத்துருக்காங்க. ஸோ நெறைய பேருக்கு இந்த மாரி இருக்கிறதுல வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது நல்ல விஷயமா இருக்குது இல்லையா? அவங்க ஷேர் பண்ணது டவுட்ஸ் இப்போ நீங்க கம்யூனிட்டில பீப்பிள் கூட லிங்க் பண்ணணும்னாக்க, நீங்க எப்படி ம். லிங்க் பண்ணுவீங்க? இது இது நான் ரொம்ப லிங்க்டின்ல வந்து தெரியாத ஒருத்தங்க கேட்டா என்ன கேள்வி, அத தான் நான் கேட்கிறேன். இப்ப நான் வந்து ஓகே. நான் வந்து ஒருத்தர்ட்ட வந்து போய் கனெக்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். இப்ப சப்போஸிங் தினேஷே இருக்கீங்க. எனக்கு தினேஷ நான் ஓகே. தமிழ் பூமி வீடியோல பார்த்திருக்கேன். இப்போ உங்க கூட நான் ஓகே. வந்து லிங்க்டின்ல வந்து இப்போ உங்க கூட டைரக்ட்டா கனெக்ட் பண்ணணும். ஏன்னா நெறைய பேர் லிங்க்டின்ல ஆன்சர் பண்ணுவீங்க. நீங்கலாம் ஆக்டிவா இருப்பீங்கல்ல. உங்களுக்கு பிங் பண்றது, ஆமா. இந்த இது பண்றது. இப்போ உங்க கூட ஃப்ரெண்ட் ஆகுறது, இல்ல உங்கள ஃபாலோ பண்றது, இந்த மாரி எதெல்லாம் பண்ணா எனக்கும் இப்போ நான் உங்கள ஃபாலோ பண்ணா, உங்கள்ட்ட உள்ள லிங்க்ஸ் வந்து அப்படியே எனக்கும் காட்டுமா? எப்படி இதாகும்? இது ஒரு நல்ல கொஸ்டின். ஃபர்ஸ்ட்டு நம்ம கனெக்ட் ஆகும்போது என்ன பண்ணணும் அப்டின்னா, சிம்பிளா ஃபார் எக்ஸாம்பிள் ராகுல் குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து சீனியர் ரிசர்ச் சயன்டிஸ்ட் சம்திங் அமேசான்ல. ஸோ டைரக்ட்டா இப்டி கனெக்ட்ன்னு குடுக்கறதுக்கு பதிலா, லைக் ஆக்சுவலி கனெக்ட் குடுக்கும்போது வந்துட்டு வித் கமாண்ட் குடுக்கலாம். லைக் கமாண்ட்ஸோட கனெக்ஷன் குடுக்க முடியும். இப்ப பார்த்தீங்கன்னா, லைக் கனெக்ட் குடுக்கும்போதே ஆட் எ நோட்ன்னு வருதுல்ல. ஸோ அப்போ வந்துட்டு எதனால கனெக்ட் ஆகுறோம், அவருடைய ப்ரொஃபைல் பார்த்துட்டு, அவரு என்னென்னலாம் இன்கேஸ் சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடா நம்ம பேச போறோம் அப்டின்னா, அவர் ஆல்ரெடி சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்காரு அப்டின்னா, அவர்ட்ட அந்த சர்டிஃபிகேஷன் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், பார்த்துருக்கேன், கங்ராட்ஸ் அந்த மாரி சொல்லிட்டு, நீங்க ரிக்வெஸ்ட் குடுத்தீங்கன்னா, அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் போகும்போது இந்த மெசேஜ் நோட்டும் அவங்களுக்கு போகும். இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் எவரிஒன். ஃப்ரீ அக்கவுண்ட்டுக்கும் போகும். அந்த மாரி போகும்போது, ஜஸ்ட் கனெக்ஷன் ரிக்வெஸ்ட் மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். மெசேஜ் பார்க்கும்போது வந்து ஓகே இந்த அது ஸ்பெஷலா இருக்கும். யாரும் வந்து மெசேஜ் நோட்டோட ரிக்வெஸ்ட் யாரும் குடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப கம்மி தான். அந்த மாரி குடுக்குறவங்க. அந்த மாரி அது ஒரு வே ஆஃப் அப்ரோச்சிங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ LinkedInல வந்துட்டு ஒரு மேஜர் ஒரு பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஜாப் சர்ச் அகைன் அந்த ஜாப் சர்ச்சும் ஒன் ஆஃப் த பார்ட்டு. ஜாப் சர்ச் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இனிஷியலா 1000 ஃபாலோவர்ஸ் தான் இருந்தாங்க சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 6K ஃபாலோவர்ஸ் கிட்ட வந்துட்டாங்க. ஒரு 60 பீப்பிள் தான் கம்மியா இருக்கு. ஸோ இது இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இன்கிரீஸ் ஆனதுக்கு ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கன்டென்ட் தான். கன்டென்ட் அண்ட் ஆல்சோ நம்ம கனெக்ஷன் ஆகக்கூடிய பீப்பிள் வந்து லைக் மைண்டட் பீப்பிளா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் டேட்டா இன்ஜினியரிங் கன்டென்ட் நான் போடுறேன் அப்டின்னா, டேட்டா இன்ஜினியரிங் பீப்பிள் தான் வருவாங்க. உள்ள கனெக்ஷன் குடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ நான் டேட்டா இன்ஜினியரிங் பீப்பிள் கூட தான் கனெக்ஷன் ஆகுவேன். ஸோ லைக் ஓகே. ஜாப் சர்ச் பண்ணும்போது வந்துட்டு கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுவோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா இன்ஜினியர் அந்த மாரி போட்டு சர்ச் பண்றோம் அப்டின்னா இப்ப நம்ம எப்படி டேட்டா இன்ஜினியரிங் போட்டு ஒரு ஜாப் சர்ச் பண்றதுக்கு சர்ச் பண்றோமோ, அதே மாதிரி LinkedInல வந்து ரெக்ரூட்டர்ஸ் நெறைய பேர் ரெக்ரூட்டர்ஸ், ஹெச்ஆர்ஸ், டாலன்ட் அக்விசிஷன் டீம் அவங்க எல்லாமே இருப்பாங்க. அவங்களும் வந்து ஒரு ரோல் வேணும் அப்படின்னா, அந்த ரோல் பிளஸ் கீவேர்ட்ஸ் அந்த மாரிலாம் போட்டு சர்ச் பண்ணுவாங்க. ஸோ கனெக்ஷன் குடுக்கறது வந்து நீங்க யாருக்கு கனெக்ஷன் குடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப என்னோட கனெக்ஷன்ல வந்து 100 பீப்பிள் தான் இருக்காங்க. அந்த 100 பீப்பிளுமே வந்து என்னோட காலேஜ் ஸ்டூடண்ட்ஸோ, காலேஜோ இல்ல என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோ இருக்காங்க அப்படின்னா, நீங்க அ ஜாப் சர்ச் பண்ணும்போதோ, இல்ல அவங்க ஹெச்ஆர் சைட்ல இருந்து நம்ம ரோல் போட்டு சர்ச் பண்ணும்போது, நம்மளுடைய ப்ரொஃபைலே காமிக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் கேட்டீங்கன்னா, நான் ஏதோ சர்ச் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுடைய கனெக்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட்டு காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா இன்ஜினியர் சர்ச் பண்றேன். இப்ப அஸ்யூம் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்ப ரெக்ரூட்டர்ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நான் சர்ச் பண்ணிட்டு, நான் பீப்பிள் சர்ச் பண்றேன். டேட்டா இன்ஜினியர் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணும்போது இங்க பார்த்தீங்கன்னா, லைக் இவங்களோட இதுக்கு ஃபர்ஸ்ட் காமிக்கும். இவங்கலாம் ஆல்ரெடி கனெக்ஷன்ல இருக்காங்க. இவங்க எல்லாமே அன்கனெக்ஷன்ல இருக்காங்க.
ஸோ இவங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி காமிக்கிறதுக்கு ரீசனும் மேபி அவங்க வந்து அவங்க கண்டென்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். இல்லைன்னா ரீசெண்ட் ஏதோ அப்டேட் பண்ணியிருக்கலாம். ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி ரீசெண்டா ஏதோ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, அது அல்காரிதம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளுடைய ப்ரொஃபைல வந்து டாப்ல கொண்டு போய் காமிக்கும். நமக்கு ரிலேட்டடா இப்ப நான் ஏடபிள்யூஎஸ் டெவாப்ஸ் இதுல போறேன், இல்ல டேட்டா இன்ஜினியரா போறேன்னா அது ரிலேட்டடா நீங்க அதெல்லாம் அதுக்கு சம்பந்தமான ஒரு நெட்வொர்க்கிங்னா அது ரிலேட்டடா நீங்க வந்து டீல் பண்ணிட்டே இருக்கீங்க கரெக்டா? நம்ம கரெக்ட், போஸ்ட் கரெக்ட். போடுறது இல்ல அந்த இப்ப நீங்க ஒரு தடவை யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க, நீங்க தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன், நம்ம போஸ்ட் போடாம நம்ம இதுல ஏற்கனவே இருக்கிறவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள்ட்ட கனெக்ட் பண்றது மூலமா கூட நம்ம அந்த கம்யூனிட்டியில ஆக்டிவா இருக்க முடியும் கரெக்டா? கரெக்ட், கரெக்ட். ஏன்னா எனக்கு வந்து எதுவுமே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு பெருசா இல்ல. ஏன்னா எல்லாரும் கண்டென்ட் கிரியேட்டர்ஸா இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாதுல்ல. இப்ப ஆமா, நான் வந்து ஆமா. கண்டென்ட் கன்சியூமரா இருக்கேன், எனக்கு வந்து படிக்கிறதுல லேர்னிங்ல இதா இருக்கேன். இப்ப நான் வந்து எப்படி இதுல வந்து ஆக்டிவா நீங்க சொல்ற கணக்கு படி வர்றது? ஓகே. கன்சியூமரா இருக்கும்போது வந்துட்டு இதுல நெறைய குரூப்ஸ்லாம் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க கன்டென்ட் போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய கன்டென்ட்ட ஃபாலோ பண்ணலாம். இல்லன்னா வந்துட்டு சில குரூப்ஸ்னா லைக் எக்ஸாம்பிள் நான் இப்ப ஸ்பார்க் ரிலேட்டடா நான் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. இது வந்து பிக் டேட்டால ஒன் ஆஃப் த டூல். ஸோ இதுல வந்து குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்பாச்சே ஸ்பார்க்குக்கு வந்து அஃபிஷியல் குரூப் இருக்கு. இந்த மாரி குரூப்ஸ் எல்லாமே இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, அப்பாச்சே ஸ்பார்க்ல வந்துட்டு 72K மெம்பர்ஸ் அதுக்குள்ள இருக்காங்க. அவங்கள நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அவங்க ஏதாவது போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, அதுல நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் இதுக்குள்ள போயிட்டு இதுலயும் நெறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. இந்த மெம்பர்ஸ்குள்ள எல்லாமே லைக் இன்ட்ரஸ்டட் பீப்பிள் தான் இருப்பாங்க. இதுல போயிட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம். அவங்க பீப்பிள் கூட மெசேஜ் பண்ண முடியும். இது வந்து இது ஆக்சுவலி ஒரு ட்ரிக் இருக்கு. இது என்னன்னா, LinkedIn பொறுத்தவரைக்கும் ஃப்ரெண்ட் ஆனா தான் வந்து மெசேஜ் பண்ண முடியும். சேட் பண்ண முடியும். ஃப்ரெண்ட் ஆகல அப்படின்னா சேட் பண்ண முடியாது. கனெக்ஷன் ஆகல அப்படின்னா. ஆனா இத கிராக் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னா, குரூப்ல ஜாயின் பண்ணிட்டு, அந்த குரூப்ல இருக்கவங்க கூட வந்து யார் கூட வேணாலும் மெசேஜ் பண்ணிக்கலாம். ஈவன் நான் ஃப்ரெண்டா இல்லன்னா கூட, அவங்க கூட இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்னா அஜய்ங்கிறவங்க வந்து என்னோட கனெக்ஷன்லயே கிடையாது. பட் என்னால வந்து குரூப்ல இருக்கிறதுனால என்னால ஈஸியா வந்து மெசேஜ் பண்ண முடியும். ஜாப் நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வந்து நமக்கு இதுல வந்து ஏன்னா லிங்க்டின் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து மோஸ்ட் இல்ல ஒரு செக்மெண்ட் நம்ம வந்து லிங்க்டின் ஆக்டிவ் யூசர்ஸ் அதுல தெரிஞ்சு கம்யூனிட்டி பில்ட் பண்ணி அவங்களோட இதை ஷேர் பண்றவங்க ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்றவங்களுக்கு ஓகே. இப்போ ஜாப் சீக்கரா இருக்கும் இல்லையா? இப்போ நான் வந்து ஆமா. ஒரு கோர்ஸ் படிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் ஜாயின் பண்றேன், இந்த மாசம் மே மாசம் ஜாயின் பண்றேன். மே மாசம் ஓகே. ஜாயின் பண்ணதுல ஆரம்பிச்சு நான் வந்து முடிஞ்சு ஒரு 3.5 மாசத்துல முடியும். ஸோ நான் வந்து எனக்கு முடியும் போது எனக்கு இது வர்றதுக்கு வந்து லிங்க்டின் இப்போ 3.5 மாசத்துல நம்ம வந்து அதை ஆக்டிவா பண்ணி ஜாபுக்கு கால்ஸ் வர வைக்க முடியுமா லிங்க்டின் கண்டிப்பா மூலமா? முடியும். கண்டிப்பா முடியும். ஆக்சுவலி வந்து நீங்க ஜாப்ஸ் சர்ச் பண்ணும்போது வந்து நீங்க எப்படி திங்க் பண்ணலாம்னா, LinkedIn வந்து ஒரு டிஜிட்டல் ரெஸ்யூமேவா திங்க் பண்ணலாம். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, எனக்கு பெர்சனலா வந்து வெப்சைட்டே இருக்கு தனியா. லைக் dineshperiasamy.com அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் வாங்கி வச்சிருக்கேன். பட் ஆனா இந்த மாரி வெப்சைட் வந்து எல்லாத்தாலயும் வாங்க முடியுமான்னு கேட்டீங்க, இதுக்கு வந்து லைக் மந்த்லி பேசிஸோ இல்ல இயர்லி பேசிஸோ ஒரு அமௌண்ட் பே பண்ணணும். பட் ஆனா LinkedIn வந்துட்டு ஃப்ரீ அக்கவுண்ட். LinkedIn வந்து எல்லாருமே கிரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீயா கிரியேட் பண்ணிக்கலாம். பட் பெர்சனல் போர்ட்ஃபோலியோல என்னென்ன ஆட் பண்றோமோ, அது எல்லாமே வந்து LinkedInலயே ஆட் பண்ண முடியும். பெர்சனல் போர்ட்ஃபோலியோ மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், லைக் நம்மளுடைய ரெஸ்யூமே அண்ட் தென் ஃபோட்டோ, லைக் நம்மளுடைய டீட்டெயில்ஸ், நம்ம எக்ஸ்பீரியன்ஸு, கோர்ஸ் டீட்டெயில்ஸு, நம்ம என்னென்ன பண்றோம், எஜுகேஷன், ஸ்கில்ஸு, இந்த ரெஸ்பான்சிபிலிட்டீஸ், ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி வந்து மென்டர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆட் பண்ணுவோம். ஸோ இது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நம்ம இங்க LinkedInலயும் வந்து ஃப்ரீயாவே ஆட் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா, லைக் என்னோட இமேஜ் செக்ஷன்ல வந்து இங்க வந்து நம்மளோட இமேஜ்லாம் ஆட் பண்ணி சர்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் ஃபீச்சர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் தென் போஸ்ட் எல்லாமே போஸ்ட் பண்ணிக்கலாம். லைக் கன்டென்ட் எல்லாமே இருக்கு ஆக்சுவலி. ஆர்டிகல்ஸ், நம்மளுடைய லைசென்ஸ் சர்டிஃபிகேஷன்ஸ், ப்ராஜெக்ட்ஸ் இதுல எல்லாமே பண்ணிக்கலாம். ஆ ஜாப் சீக்கரா வந்து டிஜிட்டல் ரெஸ்யூமேவா திங்க் பண்ணணும். இது வந்து ஜஸ்ட் அக்கவுண்ட் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்துட்டு இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆரம்பத்துல நான் எப்படி போஸ்ட் பண்ணியிருப்பேன், பழைய போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, அப்பதான் AWS பத்தி கத்துக்க ஆரம்பிக்கிறேன். அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன்னா, ஃபுல்லா AWS ஒவ்வொரு சர்வீஸ் எனக்கு படிக்க இங்க அப்படியே போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த மாரி தான் இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணேன். நான் எக்ஸாக்டா அதுதான் என் மைண்ட்ல இருந்தது. இப்போ சப்போஸிங் நான் வந்து ஒரு ஒர்க் பண்றேன் கிளாஸ்ல,
யா. அத ஸோ நீங்க அது என்ன நான் வந்து பண்ணலாம்னா, நீங்க படிக்க படிக்க அப்படி அப்படியே இங்க வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாம். நான் இன்னைக்கு இது படிச்சேங்கிற மாரி. லைக் என்ன படிச்சேன் ஹோம்வொர்க் அந்த நான் வந்து மாரி. கம்ப்ளீட் ஹோம் பண்ணேன். ஸோ ஒர்க் மாரி. இதுல இது எஸ் பண்றேன். கரெக்ட். கரெக்ட். ஓகே, ஓகே. இங்க ஸோ நான் நம்ம வந்து Amazon இத பிட்ல ம். ஆமா. கரெக்ட். நீங்க இப்போ எதுவும் வொரி பண்ணிக்க தேவையில்ல. நம்ம டைப் பண்ற கன்டென்ட் வந்து தப்பா இருக்குமா? லைக் கிராமர் மிஸ்டேக் அந்த மாரி சின்ன சின்ன சென்டென்ஸ் ஃபார்மேஷன், கிராமர் மிஸ்டேக் வந்து ChatGPT அந்த மாரி கொஞ்சம் யூஸ் பண்ணி கூட அந்த சென்டென்ஸ் கரெக்ட். ஃபார்மேஷன்க்குலாம் இது பண்ணிக்கலாம்.